வரும்போதே என்ன சொல்றாங்க, 8000 ரூபாய் டோக்கனை சொல்றாங்க. ஏன்னா மக்கள் டோக்கனுக்கு ஆசைப்பட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக அத சொல்றாங்க. இன்னொரு கட்சி தெரியும் உங்களுக்கெல்லாம், எதிர்கட்சி இப்படி சொல்லுது. துரோக கட்சி என்ன சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்குறோம், 10,000 ரூபாய் காசு கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இந்த 2 பேருக்குமே நான் கேட்கறது, இது என்ன இவங்க அப்பா விட்டு பணமா, இவங்க சம்பாதிச்ச பணமா? இல்ல, இது எல்லாம் இந்த 12 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க பாருங்க, அதுல திட்டங்களை செய்யறேன்னு சொல்லி சும்மா சொல்லி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பெற்றுக்கிட்டு அதை கொடுக்கறது தான். அது மட்டும் இல்ல, அவங்களா கொடுக்குறாங்க இல்ல, அரசாங்க பணம். திரும்ப இப்ப கொடுக்கறேன்னு சொன்னதுக்கெல்லாம் திருப்ப ஒரு 10 லட்சம் கோடி கடன் வாங்கணும். கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்கள் மேல ஒவ்வொருத்தர் தலையிலையும் 2 லட்சம் கோடி 2 லட்சம் ரூபாய வச்சிருக்காங்க. உங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது தலையில 2 லட்சத்தோட தான் பிறக்குது. இதுதான் நிலைமை. அதனால இந்த கட்சிகள் வேணுமா அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும்.